வல்லமையுள்ள ஆண்டவரின் இனிய நாமத்தில் வாழ்த்துகள். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு தலைமைத்துவம். தலைமைத்துவம் என்பது பதவியல்ல, அதிகாரமல்ல, மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் பொறுப்பு. ஒரு உண்மையான தலைவர் நான் பெரியவன் என்று சொல்ல மாட்டார், நான் சேவை செய்ய வந்தவன் என்று வாழ்வார். வேதாகமத்தில் நேகேமியா ஒரு சிறந்த தலைவர். எருசலேமின் மதில்கள் இடிந்திருந்ததை பார்த்தபோது அவர் குறை சொல்லவில்லை. ஜெபித்தார், எழுந்தார், மக்களை ஒன்றுபடுத்தினார், மதில்களை மீண்டும் கட்டினார். அதுதான் தலைமைத்துவம். பிரச்சனையை பாயிண்டிங் செய்வதல்ல, தீர்வை உருவாக்குவது. இயேசு கிறிஸ்துவே மிகப்பெரிய தலைவரின் உதாரணம். அவர் ராஜாவாக இருந்தும் தம்மை தாழ்த்தினார். சீஷர்களின் கால்களை கழுவி சேவையே உண்மையான தலைமை என்று கற்றுக் கொடுத்தார். ஒரு நல்ல தலைவருக்கு தேவையான சில குணங்கள்: நல்ல பார்வை, பொறுப்புணர்வு, நேர்மை, அன்பு, பொறுமை, தாழ்மை. ஒரு தலைவரின் வாழ்க்கை அவருடைய வார்த்தைகளை விட அதிகமாக பேசும். அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைவராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வீட்டில் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதிலும், பள்ளியில் நல்ல முன்மாதிரியாக இருப்பதிலும், சபையில் சேவை செய்வதிலும் நாம் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தலாம். நீங்கள் நல்லவராக வாழும்போது மற்றவர்களும் உங்களை பார்த்து மாற ஆரம்பிப்பார்கள். ஆகையால் அதிகாரத்தால் அல்ல, அன்பால் வழி நடத்துவோம். கட்டளையால் அல்ல, முன்மாதிரியால் வழி நடத்துவோம். நினைவில் கொள்ளுங்கள், மக்களை ஆள்பவன் தலைவன் அல்ல, மக்களின் இதயத்தை தொடுபவனே உண்மையான தலைவர். தேவன் நம்மை நல்ல தலைவர்களாக உருவாக்குவாராக. ஆமீன்.